வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மாடியூல்ல தான் பார்க்க போறோம். ஒரு ஒர்க் சென்டரை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓரியோல ஒர்க் சென்டர் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் போய்க்கிறோம். தென் வந்து இங்கே ஒர்க் சென்டர் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு நியூவாக வந்து ஒர்க் சென்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரில்லிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ட்ரெல்லிங் ஆறு நம்மளோட ஒர்க் சென்டர் எத்தனை ஒர்க் சென்டர் இருக்கனாலும் நம்ம மல்டிபிள் ஒர்க் சென்டர் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்கிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். பேக்கிங் டிபார்ட்மெண்ட். ஸோ பேக்கிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தா மறுபடியும் இன்னொன்று வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கட்டிங் மிஷின். இங்கே வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட் மிஷின் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து மேலே தூக்கி கொடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டிங் மிஷின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம டேக் கொடுத்துக்கலாம். தென் வந்து இங்கே கோடும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ், நம்ம ஷிஃப்ட் டைம், அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம் பெர் வீக்கில். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஒர்க் சென்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் சென்டர் வந்து சில கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியே ரெண்டு இடத்துல இருக்கும். அதே மாதிரி இப்போ மிஷின் கட்டிங் மிஷின் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குன்னா யூனிட் டூவில் ரெண்டாவது ஒன்று இருக்கும். ஸோ இல்லைன்னா அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் சென்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் மிஷின் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அங்கே ஏதாவது ஒர்க் நடக்குது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் சென்டரை இன்னொரு ஒர்க் சென்டர் வந்து நம்மளால இங்கே அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஒன்றுன்னு மாத்திக்கிறேன். தென் வந்து இங்கே ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டு இங்கே வந்து டூன்ற ஒரு ஒர்க் சென்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்து மல்டிபிள் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் வந்து கொடுத்துக்க முடியும். தென் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஃபர்மேஷன், டைம் எஃபிஷியன்சி 100% கொடுத்துருக்கோம். ஓஇ டார்கெட் வந்து 90. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் டைம். சில கம்பெனிஸ்லாம் வந்து அந்த டேபிள் வந்து செட் பண்ணுவாங்க. கட்டிங்க்கு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து அந்த டேபிள் வந்து செட் பண்ணுவாங்க. அதுக்கான டைம் ஃப்ரேமை வந்து இங்கே நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நடந்து அந்த ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைம் முடிகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் வந்து கிளீனிங்க்குன்னு தனியாக கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து இது பண்ணிக்க முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். 10 மினிட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் சென்டரில் காஸ்ட் பெர் ஹவர், இந்த ஒர்க் சென்டரில் ஒரு ஹவருக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து காஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி 1 ஹவருக்கு வந்து நம்ம எம்ப்ளாயோட ஒரு அந்த ப்ராடக்ட் ஒர்க் சென்டரில் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றது நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். நான் ஒரு 100 போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இது மூலியமா வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம எந்த லெட்ஜரில் புக் பண்ணலாம் அப்படின்றது இங்கேயே கொடுத்துருக்காங்க. தென் அனலிட்டிக் டிஸ்ட்ரிபியூட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எம்ப்ளாயி இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம காஸ்ட் வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்மளால கொடுத்து இது பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர், ஆக்சுவலாக இது கஸ்டமர்னு கொடுத்துருக்கு. நம்ம வந்து இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அனலிட்டிக் டிஸ்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்களோ அவளுக்கான சேலரிஸ் அந்த மாதிரி பர்சன்டேஜில் இதை வந்து நம்ம அனலிட்டிக் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன் வந்து யார் ஹேண்டில் பண்ணுவா, எந்த எம்ப்ளாயி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ ஒரு சூப்பர்வைசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெட்டு இருப்பாங்க, அதுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஒர்க் சென்டரில் இருக்கக்கூடிய அலௌடு எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். தென் வந்து இந்த இந்த ஒர்க் சென்டருக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸு, சம் ஃபோட்டோஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எதுனாலும் நம்மளால இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஓவர்வியூ போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவில் கட்டிங் மிஷின் டிபார்ட்மெண்ட் 1, அப்புறம் கட்டிங் மிஷின் டிபார்ட்மெண்ட் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வேரியன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் சென்டர் பிரிச்சுக்க முடியும். தென் வந்து இங்கேயும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆக்ஷன் பிளான், அப்புறம் ஓஇ பர்ஃபார்மன்ஸ், வெயிட்டிங் ஃபார் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம் கலர்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். தென் உள்ளே போனோம் அப்படின்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங் போனால் டைரெக்டாக நம்ம இந்த ஒர்க் சென்டருக்கான என்னென்ன கொடுத்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் மாடியூலில் ஒர்க் சென்டர் வந்து கிரியேட் பண்ணணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.